ஃபைனலாக கிருத்திகா என்ன டைரெக்ஷன் பார்க்குறாங்க. ரைட்வா, இது எப்போப்பா சொல்கிறா? மார்னிங்கா ஈவினிங்காப்பா? சன்செட்டுன்னு சொல்கிறான். சூரியன் என்ன சொல்கிறான்? மறையும் நேரத்தில் என்னென்ன சொல்கிறான். அப்போ என்னப்பா உங்களுக்கு தெரியும்? ஷேடோ எங்கேப்பா விழும்? சூரியன் மறையும் நேரம்னா உங்களுக்கு தெரியும், வெஸ்ட்டில் மேற்கில் தான் சூரியன் வந்து மறைய போகுது. ரைட், அப்போ நம்ம ஷேடோ எங்கேப்பா விழும்? எந்த பக்கம் விழும்? ஈஸ்டில் விழும். இதுதான் ஷேடோ. இப்போ ஆன்சர், கேள்வியை படிங்க, ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஆன்சர் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுத்தா ஆன்சர் என்னப்பா வரும்? வடக்கு வரலாம், தெற்கு வரலாம். இதான் சொல்ல போகிறீங்க. அப்போ யாருடைய வலது பக்கம், அதை வச்சு தான் ஆன்சர் பண்ணுறோம். அப்போ யாருடைய வலது பக்கம் சொல்கிறாங்கப்பா? கிருத்திகாவுடைய வலது பக்கத்தில் யாருடைய, அது யார் ஷேடுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஷேடும் கிழக்கில் தான்ப்பா ஈவினிங் விழும். ரைட்டா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கிருத்திகாவுடைய வலது பக்கம். அப்போ கிருத்திகா வந்து இந்த திசையை பார்த்தா மாதிரி தான் நிற்கணும். ரைட்டாப்பா? கிருத்திகாவோட ரைட்டு இதானே? அவ்வளோதான். அப்படின்னா கிருத்திகா எந்த டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க பாருங்கள். மேலே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? நார்த்து. ரைட்டா? ஒருவேளை லோப்பா எந்த திசையை நோக்கி வர இருப்பாங்க பாருங்கள். அவ்வளோதான், அவங்க தெற்கு திசையை நோக்கி இருப்பாங்க. கேள்வி அப்போ யாரை பற்றி கேட்டுறாங்க? லோப்பாவா கிருத்திகாவான்னு பாருங்கள். இப்போ கிருத்திகான்னு கேட்டாங்கன்னா வடக்கு திசை நோக்கி இருப்பாங்க. லோப்பான்னு கேட்டால் என்னப்பா சொல்லணும்? தெற்கு திசைன்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதான்பா. அவங்க கிருத்திகா என்ன திசையை நோக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி தானே, மேலே தானே? அப்போ நார்த், வடக்கு திசை. ஓகே தானேப்பா? ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணித்து, இல்லை டிஸ்டன்ஸ்லாம் சொல்லலை. ரைட்டா? ஏதோ ஒரு சில டிஸ்டன்ஸ் நீங்கள் அப்படியே போகிற அந்த டைரெக்ஷனை வச்சு எடுத்து போகிறீங்க. ரைட்டா? வடக்கு திசை நோக்கி சிறிது தூரம் பயணித்து பின்பு வலது பக்கமாக, இது என்ன ரைட் ஹேண்ட் போகிறாங்க. ஸோ அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிறிது தூரம் பயணித்து பின்பு மீண்டும் வலது பக்கம், இது என்ன வலது பக்கம். ரைட்டா? வலது பக்கம் திரும்பி சிறிது தூரம் பயணித்து பின்பு இடது பக்கம், ரைட்டாப்பா, இடது பக்கம் திரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாருங்கப்பா. ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்னப்பா சொல்கிறாங்க? நார்த் டைரெக்ஷன் நோக்கி போகிறாங்கப்பா. ரைட்டா? நார்த் டைரெக்ஷன். அங்கேருந்து ரைட் எடுத்திருக்காரு. ரைட்டா? மீண்டும் அங்கேருந்து ரைட் எடுத்திருக்காரு. மீண்டும் ஃபைனலாக லெஃப்ட் எடுத்திருக்காரு. ஃபைனலாக அது என்ன டைரெக்ஷன் நோக்கி ட்ராவல் பண்ணுறாருப்பா? அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. இதெல்லாம் ஒரு கொஷினாக கேட்டிருக்கோம். நம்ம என்னென்னோ படிச்சுட்டு போனால் கடைசியாக இந்த மாதிரி கேட்டுருவோம். ரைட்டா? அதனால் எல்லா கான்செப்டையும் பார்த்துங்க.